கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெட் எக்ஸாம் கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த முதல் பருவத்துல இயல் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த இயல் 3ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இலக்கண பகுதி. ஸோ இந்த இலக்கண பகுதியில இருந்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து 1 மார்க் டைப்ல தான் நான் கொடுத்துருப்பேன். அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இலக்கண பகுதியை நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு அப்புறம் நான் அனுப்புற நோட்ஸை படிங்க. அப்புறம் தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இலக்கண பகுதியிலிருந்து தான் அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இலக்கண பகுதியில நம்ம அதிகமான கவனம் செலுத்தணும். இந்த இலக்கண பகுதியிலிருந்து நான் எல்லாமே உங்களுக்கு வந்து பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸை வந்து நான் அது புரியுற மாதிரி நான் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன். ஸோ நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்பணும் சார், நீங்க படிங்க. சரிங்களா? இப்போ அந்த இலக்கண பகுதியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப அந்த இலக்கண பகுதி என்ன பகுதி பார்த்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள். சரிங்களா? இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இதுல மொழி முதல் எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மொழி முதல் எழுத்துக்கள்ல என்னென்ன வரும் அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் அது என்னென்ன பார்க்க போறோம். சரிங்களா? மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரும், மொழிக்கு முதல்ல என்னென்ன எழுத்துக்கள்லாம் வராது, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். சரிங்களா? மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்றது மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு வந்து சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்பவர். சொல்லோட முதல்ல வர்ற அந்த எழுத்துக்கள் தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, மொழி முதல் எழுத்துக்கள் என்பது ஒரு மொழியில் சொல்லின் தொடக்கமாக வரக்கூடிய எழுத்துக்கள். ஒரு சொல்லுடைய தொடக்கம் அதுதான் முதல் எழுத்துக்கள். அது சொல்லின் தொடக்கமாக வரக்கூடிய எழுத்துக்களை குறிக்கும். தமிழ் மொழியில் சொற்கள் எந்தெந்த எழுத்துக்களில் தொடங்க வேண்டும் என்பதற்கான தனித்தனி இலக்கண விதிகளும் வரையறைகளும் உள்ளன. சரிங்களா? அந்த இலக்கண விதிகளும் வரையறைகளும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உயிர் எழுத்துக்கள் 12ம் சொல்லி முதலில் வரும். உயிர் எழுத்துக்கள் 12 பார்த்தீங்களா? அந்த 12 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அதுல பாருங்க, தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 ஆகும். அவை குறில் மற்றும் நெடில் இரு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதை லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன். உயிர் குறில் எழுத்துக்கள் வந்து 5 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆ, இ, உ, ஏ, ஓ. சரிங்களா? உயிர் நெடி எழுத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா 7 இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. உயிர் நெடி எழுத்துக்கள் 7 எழுத்துக்கள், மொத்தம் 12 எழுத்துக்கள் சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த 12 எழுத்துக்களுமே சொல்லின் தொடக்கத்துல வரும். அதெல்லாம் பாருங்க. இப்போ உயிர் குறி எழுத்துக்கள் எடுத்துக்காட்டு கொடுத்துக்க பாருங்க. இப்ப 5 எழுத்துக்கள் சொன்னேன். ஆ, இ, உ, ஏ, ஓ. இப்ப பாருங்க, ஆ எடுத்துக்க அம்மை, அம்மான்னு சொல்லலாம். அரிசி, அணில். இப்ப முதல் எழுத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அந்த உயிர் எழுத்துக்கள் குறி எழுத்துக்கள் வருது பாத்தீங்களா? அடுத்து ஈ எடுத்துக்கங்க, இலை, இடி, இட்லின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஊ எடுத்துக்கங்க, உரல், உலக்கை, உடும்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏ எடுத்துக்கங்க, எலி, எறும்பு, எண் சொல்லுவாங்க. அடுத்து ஓ எடுத்துக்கங்க, ஒட்டகம், 9, ஒற்றுமை. இப்ப பாருங்க, அந்த குறியெழுத்துக்கள் 5, அந்த 5ம் சொல்லோட முதல்ல வருது பாத்தீங்களா? அடுத்து உயிர் நெடி எழுத்துக்கள் 7 சொல்லியிருந்தேன். அதுல பாருங்க, அதுக்கு பாருங்க, ஆடு, ஆலமரம், ஆர்வம் எல்லாமே முதல் எழுத்துக்களை வரும். அடுத்து பாருங்க, ஈ பாருங்க, ஈட்டி, ஈசல், ஈரம். அடுத்து ஊ பாருங்க, ஊசி, ஊஞ்சல், ஊர்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏ பாருங்க, ஏணி, ஏடு, ஏப்பம் சொல்லுவாங்க. ஐ பாருங்க, ஐந்து, ஐவர், ஐயம் சொல்லுவாங்க. ஓ பாருங்க, ஓடம், ஓனாய், ஓடுன்னு சொல்லுவாங்க. ஔ பாருங்க, ஔவையார், அதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப 12 எழுத்துக்களுமே சொல்லோட தொடக்கத்தில் வரும். சரிங்களா? இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, முக்கியமா பாருங்க. இந்த கா, சா, தா, நா, பா, மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். சரிங்களா? இப்போ கா வரிசை எடுத்துக்கங்க. பாருங்க, கா, கா, கி, கி, கு, கு, கே. இப்படி எந்த 12 எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும். அடுத்து சா வரிசை எடுத்துக்கங்க.
சா, சா, சி, சி, சு, சு, சே, சே, சை, சோ, சோ, சௌ. இந்த 12 எழுத்துக்களும் சொல்லோட தொடக்கத்துல வரும். இதே மாதிரி பாருங்க, தா வரிசை எடுத்துக்கங்க. தா, தா, தி, தி, து. இந்த 12 எழுத்துக்களும் சொல்லோட தொடக்கத்துல வரும். அடுத்து நா வரிசை எடுத்துக்கங்க. நா, நா, நீ, நீ, நு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லோட தொடக்கத்துல வரும். அடுத்து பா வரிசை எடுத்துக்கங்க. பா, பா, பி, பி, பூ, பூ, பே, பே. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லோட தொடக்கத்தில் வரும். அடுத்து பாருங்க, மா வரிசை எடுத்துக்கங்க. மா, மா, மீ, மீ. இது எல்லாமே சொல்லோட தொடக்கத்தில் வரும். அதுதான் சொல்றாங்க, கா வரிசை, சா வரிசை, தா வரிசை, நா வரிசை, பா வரிசை, மா வரிசை ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? 12 உயிரெழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் சொன்னோம். ரெண்டாவது இந்த கா, சா, தா, நா, பா, மா இந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களும் சொல்லோட முதல்ல வரும் சொல்றாங்க. அடுத்து மூணாவது பாருங்க, இந்த ஞா, ஞா, யா, வா ஆகிய உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அந்த சில எழுத்துக்கள் என்ன? இப்ப ஞா வரிசை கொடுத்துருப்பாங்க. ஞா, ஞா, நீ, நீ, நு, நு, நே, நே. அந்த ஞா வரிசையை கொடுத்துருக்கேன். அடுத்து அந்த இஞ்சு வரிசையை கொடுத்துருக்கோம். அது ஞா வரிசையை கொடுத்துருக்கோம். அடுத்து யா வரிசையை கொடுத்துருக்கேன். அடுத்து வா வரிசையை கொடுத்துருக்கேன். இதுல எந்தெந்த சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லில் வரும்னு சொல்லியிருக்காங்க இந்த வரிசையில. சரிங்களா? அந்த சில எழுத்துக்கள் என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப ஞா வரிசையில் பாருங்க, அந்த ஞா என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். எடுத்துக்காட்டு ஞனம் அப்படி சொல்லுவாங்க. ஞனம்னா அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப ஞா வரிசையில அந்த ஞான்ற எழுத்து மட்டும்தான் வரும். இப்ப இக்காலத்துல வந்து இந்த ஞனம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் இப்ப பாருங்க, அங்கனம், இங்கனம், எங்கனம் என்னும் சொற்களில் மட்டும் வழங்கி வருகிறது. அப்ப அங்க ஞா வரிசையில ஞா மட்டும்தான் என்ன செய்யணும்? சொல்லோட தொடக்கத்துல வரும்னு சொல்றாங்க. அடுத்து ஞா வரிசையில வந்து பாருங்க, ஞா, ஞா, ஞே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்ல பாருங்க, ஞா, யா, ஞா, யா, யா, வா ஆகிய உயிர்மை எழுத்துக்கு வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லில் முதலில் வரும்னு சொல்லியிருக்கேன். அதுல ஞா பார்த்துட்டோம். அடுத்து ஞா பாருங்க, இந்த ஞா வரிசையில் ஞா, ஞா, நே, நோ ஆகிய 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் சொல்லியிருக்காங்க. அடுத்து யா வரிசையில் பாருங்க, யா, யா, யூ, யூ, யோ, யவ் ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். அந்த 6 எழுத்துக்கள் மட்டும் தான் வரும், மற்ற எழுத்துக்கள் எதுவுமே வராது. சரிங்களா? அடுத்து பாருங்க, வா வரிசையில் பாருங்க, வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ் ஆகிய 8 எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். அப்போ மொத்தம் 7 விஷயம் சொல்லியிருக்கேன். நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். ஞா வரிசையில எந்த எழுத்துக்கள் மட்டும் சொல்லில் வரும் கேட்கலாம். ஞா வரிசையில எந்த எழுத்துக்கள் சொல்லி வரும்னு கேட்கலாம். யா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் சொல்லில் வரும்னு கேட்கலாம். வா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் சொல்லில் வரும்னு கேட்கலாம். அந்த எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப நான் சொன்ன எல்லாமே மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். சரிங்களா? அடுத்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். மொழியோட முதல்ல வராத எழுத்துக்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா, மெய்யெழுத்துக்கள் 18 மெய்யெழுத்துக்கள் 18 பாத்தீங்களா, அது எதுவுமே சொல்லோட முதலில் வராது. அதுல வந்து வல்லினம் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. மெல்லினம் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு. இடையினம் இ, இர், இல், இவ், இல், இல். இது எதுவுமே சொல்லோட முதல்ல வராது. ரெண்டாவது பாருங்க, இந்த டா, நா, ரா, லா, 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 ரா, நா ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின், நல்லா கவனிச்சுக்கலாம், 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. இந்த டா வரிசை எடுத்துங்க, டா, டா, டி, டி, டூ, டூ, டே, டே. இது எதுவுமே சொல்லோட முதல் வரிசையில வராது. அடுத்து நா வரிசை எடுத்துங்க, நா, நா, நீ, நீ. இதுவும் எதுவுமே சொல்லோடைய தொடக்கத்துல வராது. அடுத்து ரா வரிசை எடுத்துங்க, ரா, ரா, ரி, ரி, ரு, ரு. இது எல்லாமே சொல்லோடைய முதல்ல வராது. இப்ப பாருங்க, ரா வர்ற இடத்துல பக்கத்துல ஈ போட்டுருவாங்க. சரிங்களா? அப்ப ரான்ற எழுத்து தமிழ்ல வந்து முதல் எழுத்தாக வராது அப்படி சொல்றாங்க. அடுத்து லா வரிசையில பாருங்க, லா, லா, லி, லி, லு, லு. இதுவும் சொல்லோடைய தொடக்கத்துல வராது. அடுத்து லா வரிசையை பாருங்க, லா, லா, லி, லி, லு, லு. இதுவும் சொல்லோட தொடக்கத்துல வராது.
அடுத்து ரா வரிசை எடுத்துக்கங்க. ரா, ரா, ரி, ரி, ரு, ரு. இதுவும் சொல்லோட தொடக்கத்துல வராது. அடுத்து நா வரிசை எடுத்துக்கங்க. நா, நா, நீ, நீ, நு, நு. இதுவும் சொல்லோட தொடக்கத்துல வராது. அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்தும் சொல்லோட முதல்ல வராது. அடுத்த நாலாவது போயிட்டு பாருங்க, ஞா, ஞா, யா, வா. நான் சொன்னோம்ல, அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் தான் வரும்னு சொன்னோம். அந்த எழுத்துக்களை தவிர்த்துட்டு, அதான் பாருங்க, ஆகிய உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்கள், ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர பிற எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. சரிங்களா? இதுதான். இதை எல்லாமே, இந்த எழுத்துக்கள் எல்லாமே கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருங்க. சொல்லோட முதல்ல வர எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிருங்க. சொல்லோடைய முதல்ல வராத எழுத்துக்கள் என்னன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணிருங்க. இதுல இருந்து 2 மார்க் கேட்கறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.